பெட்ரோ டாலர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஒரு பிஓபின்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ரெண்டுத்தையும் இன்பில் பண்ணி இந்தியா ஏன் புவரா இருக்கு அண்ட் பீப்புள் ஏன் இன்னும் டிசிஷன் மேக்கிங்கில் தப்பு செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். பெட்ரோ டாலர் ஃபர்ஸ்ட் இது. அண்டு 1972 பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் நடந்துச்சு 1950s. அந்த டைமில் வந்து காலகட்டத்தில் டாலர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1950s அப்புறமா வந்து வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா வந்து எல்லாமே ஒரு அப்படி சொல்றது ஒரு நல்ல விஷயங்களா போயிட்டு இருக்கும். ஒரு யூஎஸும் சரி, ஒரு சவுதி அரேபியாவும் சரி, 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. உங்ககிட்ட வந்து ஆயில் அதிகமா இருக்கு, அந்த ஆயிலை வந்து கரெக்டா ஒரு கரன்சியை வந்து வச்சு பண்ணாங்க அப்படின்னா என்டையர் ஈகோ சிஸ்டமையும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்ல போனா 2வது உலக வார்ல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வின் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வல்லரசா மாறி ஆயிடுச்சு. அண்ட் சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல ஒரு கண்ட்ரியா வளர்ந்து கொண்டு இருக்கு. அந்த டைம்ல தான் ஆயில் வந்து டிஸ்கவர் பண்றாங்க. ஆயில் அந்த நாட்டுல இருக்கு, எண்ணெய் வளங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிய வருது. அந்த டைம்ல சவுதி அரேபியான்ற கண்ட்ரி வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அமெரிக்கான்ற கண்ட்ரி வந்து வளர்ந்து ஒரு நல்ல ஒரு பவர்ல இருக்கு. அமெரிக்கா சொல்லுது, நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், உங்களோட ஆயில் வளங்கள் வந்தனால நீங்க நல்ல பணக்கார ஆகிருவீங்க. அந்த பணக்கார ஆகிற விஷயங்களுக்கு நாங்க எதுவுமே தடை செய்ய மாட்டோம். நீங்க வந்து அந்த ஆயிலை வந்து எங்க கிட்ட உள்ள டாலர்ல மட்டும் தான் நீங்க பே பண்ணுவீங்க, பே பண்ணாதான் வாங்கிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்க உங்க விஷயங்கள் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி சொன்னதுனால சவுதி அரேபியா அக்செப்ட் பண்ணிச்சு இந்த அக்ரிமெண்ட்டை. அப்படி அக்செப்ட் பண்ணதுனால என்டையர் ஒரு வேர்ல்டே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் ஆகுது. இந்தியா வந்து தன்னோட ரூபாய் நோட்டை கொடுத்து ஆயில் வாங்கணும், கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஏன்னா தரமாட்டாங்க. டாலர்ல நீ மாத்திட்டு வா. டாலர்ல மாத்தணும் அப்படின்னா அந்நிய செலாவணி நம்ம கிட்ட இருக்கும். அப்படி அந்நிய செலாவணி இல்லை அப்படின்னா அதுக்கு தங்கத்தை மாத்தி அந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும், நிறைய வேலை இருக்கும். அப்படி ஒரு பிஓபின்னு சொல்லலாம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ₹1 கொடுக்குற காசை மொத்தமாக எவ்வளவு கொடுத்து வாங்குவான் அப்படின்றதான். அமெரிக்காக்காரனுக்கு ஒரு ஆப்பிள் வந்து ஒரு எப்படி சொல்றது 100 ஆப்பிள் வந்து ₹1 கிடைக்கும். ஆனா இந்தியாக்காரனுக்கு ஒரு ஆப்பிள் ₹100 கிடைக்குது. இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கரண்ட் சினாரியோ. சிம்பிளா சொல்ல போனா இந்த கொலைக்கல் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த கான்செப்டை. உண்மை எப்படி ஆச்சு அப்படின்னா இந்தியா கிட்ட இருக்க ரிசோர்சஸ் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணாதனாலதான். அப்படி கரெக்டா ஹேண்டில் பண்ணாததுக்கு யாருனால காரணம்? ஒரு வெளிநாட்டுல இருக்க கம்பெனி வந்து இந்தியாவில பிசினஸ் பண்ணா இந்தியாவில இருக்க காசு எல்லாம் போயிட்டு அண்ட் இந்தியாவில இருக்க ஒரு எப்படி சொல்றது அமௌண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல இருக்கிற அமெரிக்கன் டாலர் வந்து எல்லாம் அவங்க நாட்டுக்கு தான் போகும். பட் இதுவே வந்து இந்தியன்ஸ் போயிட்டு அமெரிக்கா பிசினஸ் பண்ணாங்க, அமெரிக்கால இருக்காங்க, உலகில் வந்து ஒரு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வெளிநாட்டுல உள்ள காசு நம்ம கிட்ட வரும். ஏன்னா ஹோம் கண்ட்ரி வந்து இந்தியாவில இருக்கிறதுனால. சரி, ஓகே. இந்த கான்செப்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னால மிகப்பெரிய அடி வாங்கிச்சனால 1992ல எல்பிஜி அந்த விஷயங்கள் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். சரி, ஓகே. அதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு இந்த நம்ம வந்து இதற்குள்ள போவோமே டாலர். அந்த விஷயங்கள்னால நிறைய வந்து டாலர்லாம் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் ஒரு கண்ட்ரி மட்டும் உலகத்துல வந்து டாலர் ட்ரேட் பண்ணாது. அது யாரா பண்ணா 1990ஸ்க்கு அப்புறம் வந்து எவால்வ் ஆச்சு சைனா. ஒரு மாவோ அப்படின்னு நவறனால மிகப்பெரிய வந்து கொள்கையை கொண்டு வந்தாரு. அவருக்குனால எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்றது. அதுக்கப்புறம் பூஸ்ட் பண்ணதுக்கான எக்கனாமிக்கலி வந்து ஸ்டேபிள் ஆனா. எதனால ஸ்டேபிள் ஆனா? ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் சரி, எல்லாமே ஓனா அந்த நாட்டிலே தற்சார்பு கொள்கை அப்படின்ற விஷயத்த பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணதுனால. ஈவன் இன்ஸ்டாகிராமும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, எல்லாமே சைனால ஓனா இருக்கும். அந்த பீப்புள் அது மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவாங்க. பட் ஆனா வெளிநாட்டிலும் வருதும் அதை கன்சியூம் பண்ண அந்த மாவோ போட்ட ஒரு ரூல்ஸ்னால அது பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் நிறைய வருஷங்கள் பண்ணி இப்போ அந்த நாட்டு சைனா அவங்க ஓன் கரன்சில தான் ட்ரேட் பண்றாங்க. ஒரு டாலரை வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது, டாலர் பண்ண மாட்டோம் அப்படின்ற. எதனால பண்ணல? டாலர் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த டாலருக்கு வந்து இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகும், இன்னும் வந்து டாலர் வளர்ந்துட்டே தான் இருக்கும்.
ஒரு கண்ட்ரி வந்து ஒரு வளரணும் அப்படின்னா தன்னோட கரன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், தன்னோட கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்தியா அந்த நாளை வந்து ரஷ்யா கிட்ட ஆயிலுக்கு வாங்குறதுக்கு நம்ம தன்னோட காசை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த ட்ரம்ப்போட மிகப்பெரிய வந்து ப்ரெஷர்னால அந்த விஷயங்கள் பண்ண முடியல. அண்ட் ட்ரம்ப்போட விஷயத்தினால இந்தியா பண்ணாம தவிக்குது. அதுக்கு எந்த பாயிண்ட் என்ன தெரிய வருது அப்படின்னா இது யார் மேல தப்பு இருக்கு அப்படின்ற விதத்தை பார்ப்போம். ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வல்லரசா இருக்கலாம், உலக அளவுல எவ்வளவு பாப்புலேஷனும் என்ன விஷயங்கள் வேணா இருக்கலாம். அதுக்கு எந்த பாயிண்ட் பீப்புளோட பையிங் பிஹேவியர்னால தான் இந்த ப்ராப்ளம். பீப்புளோட பையிங் பிஹேவியரும் சரி, மேனுஃபேக்சரும் சரி, எல்லா விஷயத்தையும் மிகப்பெரிய ப்ராப்ளம். ஒரு இந்தியன் கம்பெனியை வந்து பீப்புள் வேல்யூ பண்ற விஷயங்களும் சரி, ஒரு ஃபாரின் கம்பெனியை பீப்புள் வேல்யூ பண்ற விஷயங்களும் சரி, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு ஃபாரின்ல இருந்து இருக்க விஷயத்த வந்து பீப்புள் அதிகமான வேல்யூ பண்றாங்களும் சரி, எஸ்பெஷலி வெளிநாட்டுல இருக்க அமெரிக்கா சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி விஷயத்த வேல்யூ பண்றாங்க. பட் ஆனா இந்தியாவில இருக்க ப்ராடக்ட்டும் சரி, இந்தியாவில இருக்க விஷயங்களும் சரி, வேல்யூ பண்ற விஷயங்கள் கம்மியா இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னா பிரிட்டானியா, கெலாக்ஸ் இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே வெளிநாட்டு கம்பெனி, ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. பட் தமிழ்நாட்டோட ப்ராடக்ட்டும் சரி, இந்தியாவில் இருக்க ப்ராடக்ட் சரி, 7up சரி, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே அதனாலதான் இன்கம் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இங்க இருக்க டாலர்ஸ் வந்து அங்க தூக்கிட்டு போறாங்க. அதனாலதான் இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்தியாவில். பீப்புளோட கன்சம்ஷன் பிஹேவியர் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் பீப்புள் வந்து என்ன கன்சியூம் பண்றாங்க, வெஸ்டர்ன் பீப்புள் என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா வெஸ்டர்ன் பீப்புள் என்ன இருக்காங்கன்னா அவங்களோட விஷயங்கள் மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. இதே ஸ்வீடன்ல போனீங்கன்னா அந்த நாட்டோட ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கும், ஸ்வீடிஷ் தான் இருக்கும். இங்கிலீஷ்ல இங்கிலாந்துல போனீங்கன்னா அவங்க நாட்டோட லாங்குவேஜ் தான் இருக்கும். பக்கத்துல போனா அயர்லாந்துல போனா ஐரிஷ் தான் இருக்கும். பட் இந்தியன் பீப்புள் கன்சம்ஷன் ஃபுல்லா வந்து வெஸ்டர்னைஸ் பண்றதுனால இங்கிலீஷும் சரி, அது தாய்மொழியை விட்டுட்டு தன்னோட லாங்குவேஜை விட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, டிசிஷன் மேக்கிங்கில் எங்கே தவறு செய்கிறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் பீப்புள் அவங்களோட ஓன் விஷயத்தை சூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்தியன் பீப்புள் வெஸ்டர்ன் பீப்புளோட விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் இந்த டிசிஷன் மேக்கிங்கில் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்த ப்ராப்ளம் எங்கே அடி வாங்குது அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல அடி வாங்குது. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அடி வாங்குறதுனால தான் இந்தியன் பீப்புள் 100 ரூபா கொடுத்து ஒரு ஆப்பிள் வாங்குறாங்க, அமெரிக்கன் பீப்புள் ஒரு ரூபா கொடுத்து 100 ஆப்பிள் வாங்குறாங்க. இந்த விஷயத்த பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகளா இருக்கும் நம்ம கேட்கும்போது ஆப்பிள்னு சொல்லும்போது. ஆனால் உண்மையா ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டே தான் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கு. ஜஸ்ட் பை பீப்புளோட டிசிஷன் மேக்கிங். அப்படி இந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை. அந்த லிட்ரஸியை பற்றி தான் டெய்லியுமே வந்து ஒரு எபிசோட்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்தியா வளரணும் அப்படின்றதுக்காக. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 5.